வணக்கம் நண்பர்களே. பரதன் படத்தை இயக்கிய திரைப்பட இயக்குனர் எஸ்டி சபா அவர்கள் சமீபத்தில் காலமாகிவிட்டார். எஸ்டி சபா அவர்கள் இயக்கிய பரதன் படம் அந்த காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி நடை போட்ட படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பானுப்பிரியா அவர்களும் நடித்த படம். கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த படம். சென்னையில் ஆல்பர்ட், பத்மம், ஸ்ரீபிருந்தா, சூரியன் திரையரங்குகளில் 125 நாட்களுக்கு மேலாக ஓடிய படம் பரதன் படம். அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் தான் எஸ்டி சபா அவர்கள். சபா அவர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர். இவர் 5/10/1962 ஆண்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள பூந்தோட்டம் கிராமத்தில் பிறந்தார். இயற்கை வளம் மிகுந்த அந்த கிராமத்தில் பிறந்ததால் இவர் இயற்கையின் மீது காதல் கொண்டார். இவருடைய பாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். பிக்சரைசேஷன்லாம் அட்டகாசமாக இருக்கும். புன்னகை பூவாகட்டும், பரதனாகட்டும் சரியான ஒரு இயக்குனராகவே மிளிர்வார். பாடல்களில் ஒரு ஸ்பெஷல் விசுவலைசேஷன் இருக்கும் அவருடைய பாட்டெல்லாம். பரதன் படத்தில் வரும் ஒரு பாட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் யாருமே செய்யாத ஒரு அதிசயம் அது. 1992 30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்துங்க. 32 வருடம் ஆச்சு. அப்போ ஒயிட் பேக்ரவுண்ட்லாம் எடுக்கிறோன்னா பெரிய விஷயம். இப்போல்லாம் கம்ப்யூட்டரை போட்டு தட்டி விட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் முடியாது. அப்பொழுது ஒயிட் பேக்ரவுண்டில் கேப்டன் அவர்களை வைத்து இந்த பாடலை பண்ணியுள்ளார். செமையாக இருக்கும். பிரபுதேவா தான் டான்ஸ் மாஸ்டர். நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, புன்னகையில் மின்சாரம் பொங்கி வரும் முத்தாரம் அள்ளி எடுக்க அப்படின்ட்டு அந்த பாட்டு இளையராஜா தான் பாடியிருப்பார். ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த பாட்டு. செம கட்டிங்க. 182 கட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டை பார்ப்பதற்காக திரையரங்குக்கு சென்ற விஜயகாந்த் ரசிகர்கள் ஏராளம். அந்த பாட்டை நீங்கள் பார்த்தாவே தெரியும், பிரபுதேவா அவருடைய உடம்பில் பூந்து அசைத்திட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். ஏன்னா கேப்டன் அந்த மாதிரி ஆடியிருப்பார். வேறு லெவலில் ஆடியிருப்பார் கேப்டன். அவர் கண்ணழகன், சிரிப்பழகன், கருணை உள்ளம் படைத்தவர் விஜயகாந்த். விஜயகாந்துக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு அலாதி பிரியம், ஒரு அலாதி அன்பு. இது எப்படி ஏற்பட்டது? அந்த காலத்தில் பூமி விலைகள் படத்தை எடுத்தார் ஆபாவணன் அவர்கள். அவர் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பெரிய கருணை உள்ளம் படைத்த தந்தை மாதிரி அவர். அவர்னால் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு புகழ் தமிழ்நாடு முழுக்க பரவியது, இந்தியா முழுக்க பரவியது. ஏன் கேப்டன் அவர்களுக்கு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு அலாதி பிரியம் என்று கேட்டால் அதற்கு காரணம் ஆபாவணன் அவர்கள். பூமி விலையில் படத்தில் கேப்டன் நடித்தார். ஆபாவணன் குழுவினரின் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கேப்டனே அசந்து போயிட்டார். செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க பசங்க, டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்காங்க. படம் வெளியே 100 நாட்களுக்கு மேலே ஓடியது. அசந்து போயிட்டார் கேப்டன். அதற்கு பிறகு உழவன் மகன் படத்திலும் நடித்தார். அதுவும் 100 நாட்களை தாண்டி ஓடிடுது. செந்தூரப்பூவே அதுவும் சூப்பர் ஹிட்டு. அதனால் என்ன சொல்லிட்டாரு கேப்டன், ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் படம் நடித்து தருவேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி கிடைத்த படம் தான் எஸ்டி சபா அவர்களுக்கு முதல் படம் பரதன். பார்த்துங்க, அந்த பேரை பரதன் படத்தில் காப்பாற்றி விட்டார் எஸ்டி சபா அவர்கள். அதற்கு பிறகு பிரசாந்த் நடித்த எங்கள் தம்பி ஹிட்டு, லிவிங்ஸ்டன் நடித்த சுந்தரபுருஷன் சூப்பர் ஹிட்டு, பிரபு அப்பாஸ் நடித்த விஐபி சூப்பர் ஹிட்டு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு சில படங்கள் வெளிவந்தது அவர் இயக்கத்தில். அதில் ஒரு படம் தான் நாம். புன்னகை பூவே, நந்தா நடித்த புன்னகை பூவே, பிரபு நடித்த நாம். இந்த படங்கள் தோல்வியை தழுவின. அதற்கு பிறகு அவருக்கு இறங்கும் முகம்தான். 2011 ஆண்டு ரீஎன்ட்ரி அடித்தார் 16 படத்தின் மூலமாக. அந்த படம் சரியாக போகல. அதற்கு பிறகு ஜாலி பாய் என்ற கன்னட படத்தை இயக்கினார். அதுவும் சரியாக போகல. இதாயிடுச்சு, தோல்வியை தழுவிவிட்டது. அவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சறுக்கலாக ஆரம்பித்தது. அதில் மன உளைச்சலுக்கு மிகவும் ஆளாகிவிட்டார். அதான் எப்போதுமே உங்களுக்கு மனைவி நல்ல மனைவியாக அமைய வேண்டும். குடும்பம் நல்லபடியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் உச்சங்களை தொட முடியும். நான்லாம் இன்றைக்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய ஒய்ஃபு தான். அவங்க இல்லைன்னா நான் எல்லாம் இல்லைப்பா. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்லாம் அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தான் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டாங்க. என் பையனை படிக்க வச்சது எல்லாமே அவங்க தான். நம்ம ஏதோ சம்பாரித்தோம், அவ்வளோதான்.
மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சபாவுக்கு அந்த கொடுப்பினை இல்லாத காரணத்தினால் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார். நம்ம யாருடைய பர்சனலையும் உள்ளே நுழைஞ்சு பார்க்குறதில்ல. அவர் நம்மளுக்கு வந்து பர்சனல் ஃப்ரெண்டு, நம்ம ஜூனியர் வேறு. அவருடைய பர்சனல் வாழ்க்கை வந்து ஒரு சரியாக அமையாத காரணத்தினால் அவருக்கு வந்து மன உளைச்சல்கள் அதிகமாகிவிட்டது. அதனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு இருந்தார் ஹார்ட்டு ப்ராப்ளத்துக்காக. கடைசியில் தான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா பல்ஸ் கம்மியாக இருக்குது, இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர் இறந்து விட்டார். எனக்கே பார்த்திங்கன்னா 2-3 நாளாகவே எனக்கு வந்து மனசு சரியில்லை. எஸ்டி சபா அவர்களின் இறப்பை கேட்டு நான் ரொம்ப மனம் வெதும்பி விட்டேன். என்ன அப்படின்னா, பல சிகரங்களை தொட வேண்டிய ஒரு இயக்குனர் அவர். ஏன்னா பரதன் படத்திலலாம் செம்மையாக இருக்கும். அவருடைய பிக்சரைசேஷன், விசுவலைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த பாட்டு வந்து நான் சொன்னேன்ல, புன்னகையில் ஒரு மின்சாரங்கிறது, அந்த பாட்டு வந்து இங்கிலீஷ் ஆல்பத்துக்கு இணையாக எடுத்திருப்பார். சொன்னேன் 182 கட்டு இருக்குன்ட்டு. அப்படியே ஆல்பம் பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு இயக்குனர். எந்த படத்துலையும் சரி, அவர் இயக்கிய எந்த படத்துலையும் சரி, விசுவலைசேஷன், சாங் பிக்சரைசேஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் நம்மிடம் இன்று இல்லை. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரைப்பட நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.